வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேசத்தின் முன்னிலையில் இலங்கை நகைப்புக்குரிய ஒன்றாக மாறிவிடக்கூடாது. யாழில் கோர விபத்து, 2 இளைஞர்கள் பலி. அமெரிக்கா கனடாவிலிருந்து இலங்கை வந்த மர்ம பொதிகள். வவுனியாவில் புதிதாக உருவாக்கிய மஜாஜ் நிலையம், பொதுமக்கள் எதிர்ப்பு. ஸ்ரீலங்கன் விமான சேவை முறைகேடுகளுக்கு விசேட விசாரணை குழு. வடக்கு மாகாணத்தில் பொதுமக்களின் காணிகளை கபளீகரம் செய்யும் இலக்கோடு வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை அரசு கடைசி நேரத்தில் திரும்ப பெற்றுக் கொண்டது. அதனை ஆட்சேபித்து உயர்நீதிமன்றத்தில் தான் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறும் மனுவையும் இலங்கை தமிழ்ச்சிக் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் நேற்று உயர்நீதிமன்றத்தில் விலக்கிக் கொண்டார். இந்த விவகாரம் தொடர்பாக மனுதாரரான சுமந்திரனுக்கு உள்ளக உரித்துக்களை கைவிடாமல் வழக்கை திரும்பப் பெறுவதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்தது. நீதியரசர்கள் ஜெகத் டி சில்வா, அர்ஜுன ஒபேசேகர், மேனக விஜயசுந்தர ஆகியோரை கொண்ட ஆஜம் இந்த அனுமதியை அளித்துள்ளது. இந்த வழக்கை மனுதாரர் தரப்பின் முன்னிலையில் வாதிட்ட ஜனாதிபதி சட்டத்தரணி ஏ கனகேஸ்வரன் இவ்வழக்கை விசாரணையின் போது நீதிமன்றத்துக்கு சமூகம் அளித்திருக்கவில்லை. சுயின காரணமாக அவர் நீதிமன்றத்துக்கு வரவில்லை என அவர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி லக்ஷ்மண் ஜெயக்குமார் மன்றல் தெரிவித்தமையோடு இந்த வழக்கில் முக்கியத்துவம் கருதி அதற்கான முன்னுரிமை அளிக்கப்பட்டது. அதன்படி உரிய சமயத்தில் இடைக்கால தடை உத்தரவையும் விதித்த நீதிமன்றத்துக்கு ஜனாதிபதி சட்டத்தரணி கனகேஸ்வரன் நேரில் பிரசன்னமாகி இன்று நன்றிகளை தெரிவிக்க விருப்பமாயினும் அவர் சுயின காரணமாக இன்று மன்றக்கு வரவில்லை என்றும் தமது நன்றியை நீதிமன்றத்தில் பதிவு செய்யுமாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றும் சட்டத்தரணி லக்ஷ்மண் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். அதேவேளை அரசு தரப்பில் பிரதி சொலிட்டர் ஜெனரல் சுரேகா அகமது முன்னிலையாகியிருந்தார். எரிபொருள் விலையில் ஜூன் மாதம் தொடக்கத்திலும் ஜூன் மாத இறுதியிலும் ஏற்பட்ட திடீர் அதிகரிப்பு எரிபொருள் விலை ஏற்றத்துக்கு ஏதுவானது என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதேச தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஜூன் மாதத்தில் ஏற்பட்ட விலை தளம்பலுக்கு ஏற்ப ஜூன் 30ஆம் தேதியில் விலை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறான நடைமுறையே பின்பற்றப்பட்டு வருகிறது. மாதத்தின் தொடக்கத்தில் விலை குறைவடைவதால் அதன் பலனை மாத இறுதியில் எதிர்பார்க்கலாம். இவ்வாறு விலை சூத்திரம் தயாரிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த அரசாங்கத்தின் இறக்குமதிகளின் போது ஏற்படுத்தப்பட்ட மோசடி இன்றும் எம்மை பின்தொடர்ந்து வருகிறது. அவர்கள் சென்றாலும் அவர்களால் எரிபொருள் கூட்டுத்தாபனத்தில் ஏற்படுத்த நட்டத்தை நாம் சரி செய்யும் போது இவ்வாறான செயற்பாடுகளை தவிர்க்க முடியாமல் போய்விடுது என்று குறிப்பிட்டுள்ளார். ககவத்தை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி குறித்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி யாழ்ப்பாண போலீஸ் பிரிவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஜூன் 30ஆம் தேதி ககவத்த பகுதியில் இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை எளிதாக்குவதாக இடம்பெற்ற இவ்வாறு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வவுனியாவில் புதிதாக மஜாஜ் நிலையம் ஒன்று திறந்து வைக்கப்பட்ட நிலையில் அதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார்கள். வவுனியா கண்டி வீதி கெகவத்தை பகுதியில் குறித்த மஜாஜ் நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இது பல்வேறு கலாச்சார சீரழிவுக்கு வழிவகுக்கும் என்று பொதுமக்கள் மற்றும் நலன் விரும்பிகள் தெரிவிக்கின்றார்கள். எனவே வவுனியா மாநகர சபை தலையிட்டு உடனடியாக இந்த நிலையத்தை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுவித்துள்ளார்கள். இதேவேளை குறித்த மஜாஜ் நிலையத்துக்கு வவுனியா மாநகர சபை எவ்விதமான அனுமதியினையும் வழங்கவில்லை என்று மாநகர சபை முதல்வர் சு காண்டியவன் தெரிவித்துள்ளதுடன் குறித்த நிலையத்தை உடனடியாக ஆற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். யாழில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளார்கள். குறித்த விபத்தானது இடம்பெற்றுள்ளது. புன்னாலை கட்டுவாழ்ந்து சுன்னாக நோக்கி மோட்டார் சைக்கிள் பயணித்து 2 இளைஞர்களை இவ்வாறு உயிரிழந்துள்ளார்கள். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் இன்று மாலை புன்னாலை கட்டுவாழ்ந்து சுன்னாக நோக்கி மோட்டார் சைக்கிளில் அதிவேக பயணித்த இளைஞர்கள் இருவரும் வீதியின் குறுக்கே இருந்த மாட்டை கடப்பதற்கு முயற்சித்த போது எதிரிருந்த மின் கம்பத்துடன் மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியின் அகழ்வின் போது இன்றுடன் மொத்தமாக 38 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதில் 34 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் 4 எலும்புக்கூட்டு தொகுதிகள் இன்றைய தினம் மாத்திரமே மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் மேலும் 4 எலும்புக்கூட்டு தொகுதிகள் சிதைவடைந்த நிலையில் காணப்படுகின்றன. அவற்றை மீட்பதற்கான நடவடிக்கைகளை யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜா தலைமையிலான அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறித்த அகழ்வு பணியில் பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்களும் ஈடுபட்டுள்ளார்கள். மேலும் இதற்கு அருகில் உள்ள இன்னும் ஒரு புதிய இடத்துக்கு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் இருக்கலாம் என்ற நிலையில் குறித்த பிரதேசமும் அகழ்வாராய்ச்சியாளர்களால் இன்று அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது.
கொரியர் பார்சல்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 60 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள போதைப் பொருட்களையும் இலங்கை சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு பறிமுதல் செய்துள்ளது. சர்வதேச எக்ஸ்பிரஸ் கூரியர் சேவை மூலம் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட கொல்கைன், குஷ் மற்றும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை கைப்பற்றப்பட்டுள்ளன. 2024 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் 2025 ஆண்டு ஜூன் மாதம் வரை அமெரிக்கா, கனடா மற்றும் மலேசியாவிலிருந்து கொழும்பு காக்டோ எக்ஸ்பிரஸ் பெற்ற போதைப் பொருட்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் பல கூரியர் பார்சல்களை இலங்கை சுங்கத்தின் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு பகுப்பாய்வு செய்து தடுத்து வைத்துள்ளது. நீண்ட காலமாக பார்சல்களுக்கு எவரும் உரிமை கோராமையினால் அது தொடர்பில் பரிசோதனைகளை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் 25ஆம் தேதி அன்று இலங்கை சுங்க திணைக்களத்தின் போதை கட்டுப்பாட்டு பிரிவைச் சேர்ந்த சுங்க அதிகாரிகள் பார்சல்களை திறந்து ஆய்வு செய்தார்கள். மேலும் பரிசோதனையின் போது பார்சல்களுக்கு கவனமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஏராளமான போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதற்கமைய 1101 கிராம் கொக்கேன், 1666 கிராம் குஷ் மற்றும் 4 குப்பிகள் கஞ்சா ஆகியவை அவற்றில் அடங்கும். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் மொத்த மதிப்பு 60 மில்லியன் ரூபாய் ஆகும். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் மேலதிக விசாரணைக்காக போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இலங்கையிலிருந்து படகு வழியாக தமிழகத்துக்கு புகுந்து சிவில் பாதுகாப்பு திணைக்கள உத்தியோகத்தர் உட்பட 3 இந்தியா உடனடியாக நாடு கடத்தியுள்ளது. இலங்கையிலிருந்து கடந்த 4 நாட்களுக்கு முன்னர் படகு மூலம் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் உத்தியோகத்தர் உட்பட 3 தமிழகத்துக்கு சென்றுள்ளார்கள். மன்னார் பேசாலையிலிருந்து படகு மூலம் 3 நபர்கள் இந்தியாவின் மணல் தீயினை தஞ்சமடைந்துள்ளார்கள் என்றும் தமிழக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மீட்டனர். இதையடுத்து தமிழக போலீசார் 3 நபரிடம் விசாரணை நடத்தியதன் அடிப்படையில் ஒருவர் முல்லைத்தீவு உடையார்கட்டு பகுதியைச் சேர்ந்த சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் உத்தியோகத்தர் எனவும் ஏனைய இருவரும் புத்தளம் பகுதியைச் சேர்ந்த சிங்களவர்கள் எனவும் கண்டறியப்பட்டுள்ளனர். இவர்கள் இலங்கையில் குற்றச்செயல்களுடன் தொடர்பட்டதாக தகவல்களும் தமிழக போலீசாருக்கு கிடைத்துள்ளது. அவற்றின் அடிப்படையில் மேற்படி 3 நேற்று மாலை விமானம் மூலம் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஈராளி தெற்கு புத்தூர் வீதியை இன்று மாலை இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் 18 மற்றும் 19 வயதுடைய இருவர் உயிரிழந்துள்ளனர். விபத்துக்குள்ளான இளைஞர்களில் ஒருவர் மிக சமீபத்தில் மோட்டார் சைக்கிள் ஒன்றை வாங்கியிருந்தார். இன்று மாலை அவர்கள் இருவரும் அந்த வாகனத்தில் புத்தூர் வீதியில் பயணம் செய்தபோது வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் வீதியில் உள்ள கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த 2 இளைஞர்களும் அவசர நோயாளர் காவு வண்டி மூலம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். இருப்பினும் அவர்கள் உயிரிழந்துள்ளனர். போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் முறைகேடுகளை கண்டறிவதற்காக ஜனாதிபதி விசேட விசாரணை ஆணைக்குழுவை நியமிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2010 தொடக்கம் 2025 காலப்பகுதியில் வரையறுக்கப்பட்ட ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம், வரையறுக்கப்பட்ட விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் கம்பெனிகள் இடம்பெற்றுள்ளதாக கருதப்படும் ஊழல், மோசடிகள் மற்றும் முறைகேடுகளை கண்டறிந்து விவரங்களும் கூறிய விரைந்துகளை அடங்கிய அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க இந்த குழு முன்மொழியப்பட்டுள்ளது. அதற்குமே முன்னாள் கணக்காய்வாளர் தலைமையில் அதிபதி HM காமினி விஜயசிங்காவின் தலைமையிலான ஜனாதிபதி விசேட விசாரணைகளை ஆணைக்குழு ஒன்றை நியமிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அத்துடன் விமான நிலைய செயற்பாடுகள் தொடர்பான பொறுப்புக்கூறல்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ள வரையறுக்கப்பட்ட விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் கம்பெனி நடவடிக்கைகள் தொடர்பாகவும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவது தொடர்பாகவும் பரிசீலிக்கப்படுகிறது. சர்வதேசத்தின் முன்னிலையில் இலங்கை நகைப்பிற்கிடி ஒன்றாக மாறிவிடக்கூடாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். உலகத்தில் மாற்றங்களுக்கு ஏற்ப இலங்கையின் கல்வி கட்டமைப்பிலும் மாற்றங்கள் வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். உலக வியாபார மாநாட்டில் அமைச்சரவை சுனில் ஹிந்தினத்தியின் ஆங்கிலத்தின் உரையாற்றிய நிகழ்வு தொடர்பில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலக பொருளாதார மாநாட்டில் நடந்த நிகழ்வுகளில் எல்லோரும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் ஒருவர் நகைச்சுவையின் பொருளாக மாறிவிடக்கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வு இலங்கையின் கல்வி கட்டமைப்பை மாற்ற தவறியவைக்காக விளைவாகவே ஏற்பட்டது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நான் பள்ளி மாணவர்களின் ஆங்கில மொழித்திறனை மேம்படுத்த வேண்டும் என்றும் பலமுறை வலியுறுத்தினேன். ஆனால் அதை ஒரு சிலர் கேலி செய்தார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். எனினும் இப்போது என் பரிந்துரைகள் எவ்வளவு முக்கியம் என அது அனைவருக்கும் தெரிவாகியுள்ளது எனவும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அண்மையில் உலக பொருளாதார மாநாட்டில் உரையாற்றும் போது அமைச்சர் சுனில் ஹிந்தினத்தி சரளமாக ஆங்கில மொழியை பேச தவறியதாக எழுந்துள்ள விமர்சனங்களை அடிப்படையாக கொண்டு சஜித் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி.